கர்நாடகாவில் இளைஞர்களிடையே திடீரென்று அதிகப்படியான மாரடைப்பு மரணங்கள் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் கிளப்பியுள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஹாசன் மாவட்டத்தில் குறைந்தது 20 பேர் மாரடைப்பால் இறந்ததாக கூறப்படுகிறது. அவர்களுக்கு இணை நோய்களும் எதுவும் இல்லை. இது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது குறித்து 10 நாட்களில் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார். இளைஞர்களிடையே கடந்த சில காலமாக மாரடைப்பு அதிகரித்து வருகிறது. இயல்பாக இருக்கும் பலரும் திடீரென உயிரிழக்கும் சம்பவம் நமக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாகவே இருக்கிறது. இதற்கிடையே நமது அண்டை மாநிலமான கர்நாடகாவில் கடந்த ஒரே ஒரு மாதத்தில் மட்டும், அதுவும் குறிப்பிட்ட ஊரில் மட்டும் 20 பேர் மாரடைப்பால் இறந்ததாக கூறப்படுகிறது. பெரும்பாலும் இளைஞர்களே இதுபோன்ற மாரடைப்பால் உயிரிழக்கின்றனர் என்றும், அதுவும் அவர்களுக்கு இணை நோய் அல்லது வேறு எந்த அறிகுறிகளும் இல்லையாம். கர்நாடக மக்களிடையே இந்த விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் பயத்தையும் கிளப்பியுள்ளது. இது குறித்து ஹாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இயக்குனர் டாக்டர் ராஜண்ணா கூறுகையில், இறந்தவர்களில் 14 பேர் மருத்துவ உதவி பெறாமல் வீட்டிலேயே இறந்துவிட்டனர். மேலும் உயிரிழந்தவர்களில் 9 பேர் 30 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும், இந்த மரணங்கள் மே 28 முதல் ஜூன் 28 வரையிலான காலகட்டத்தில் நடந்துள்ளது என்றார். மேலும் பெங்களூர் மற்றும் மைசூருவில் திடீரென்று இதய சிகிச்சைக்காக வருபவர்களின் எண்ணிக்கை 20லிருந்து 30% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் சில மரணங்களுக்கு கொரோனா தடுப்பூசி காரணமாக இருக்கலாம் என்ற சாத்தியக்கூறை அவர்கள் நிராகரிக்கவில்லை. இதுகுறித்து மேலும் கூறுகையில், தடுப்பூசியை அவசரமாக அங்கீகரித்து விநியோகம் செய்தது ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதை நாம் புறக்கணிக்க முடியாது. ஏனெனில் சர்வதேச ஆய்வுகள் கொரோனா தடுப்பூசிக்கும் இதய பிரச்சினைக்கும் தொடர்பு இருப்பதாக கூறுகின்றன. தடுப்பூசிக்கு பிந்தைய விளைவுகள் மற்றும் இளைஞர்களின் மரணங்கள் குறித்து ஆய்வு செய்ய பிப்ரவரியில் இதே நிபுணர் குழுவிடம் கேட்டிருந்தோம். இதனால் சில நபர்களுக்கு அது ஒத்துக்கொள்ளாமல் தொடர்ச்சியாக கொரோனா தடுப்பூசி செலுத்தியதற்கு பின் பல்வேறு நோய்களுக்கு உட்பட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய காலகட்டத்தில் அனைவருக்கும் கேன்சரும் மாரடைப்பும் மாறி மாறி சகஜமாக ஒன்றாக வருகிறது என்றும், இது குறித்து தீர விசாரித்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய தடுப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.